ஏண்டி தம்பி அழுதுகிட்டு இருக்கா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அவனை பார்க்க மாட்டியா நீ? அம்மா, நாளைக்கு வேற டெஸ்ட் இருக்குது. நான் வேற 50க்கு 50 மார்க் எடுக்கணும்னு முக்கி முக்கி படிச்சிட்டு இருக்கேன். அவன் என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காம்மா. நீ போய் பாரு போ. ஏண்டா தரணிக்கு, ஏண்டா அழுதுகிட்டே இருக்கற? நீ டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. அம்மாட்ட வேற நீ திட்டு வாங்கி கொடுப்பியா? தரணிக்கு பயலே. இங்க பாரு பூமாரி, உனக்கு பல டைம் சொல்லிட்டேன் தம்பிய தரணிக்குன்னு சொல்லக்கூடாதுன்னு. இப்ப சொல்ற பழக்கம் தான் பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறமும் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. என் செல்ல குட்டி என்னடி பண்ணுது? தங்க குட்டி என்ன பண்ணுது? சூச்சு குட்டியா நீங்க? அம்மாட்ட வரணுமா? ஏண்டி அழுகுறீங்க? வாங்க வாங்கடி. அம்மாக்கு வேலை இருக்குல்லடி தங்கம். ஏன் தங்க குட்டி அழுதுட்டு இருக்கீங்க? சமத்தா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம்ல. அம்மா கொஞ்ச நேரம் வேலை பார்த்துட்டு வருவல்லடி தங்கம். வரியா? அம்மாட்ட வரியா? வா வா வா. என்னடா என்ன பசிக்குதா பாப்பாக்கு? என்ன சாப்பிடுறீங்க? சமத்து பிள்ளடா நீ, அப்பா மாதிரியே இருக்கிற. என்னம்மா, அக்கா திட்டிட்டாளா? அவளை அடிச்சு போட்டுருவோம். நீ அழுகாத அழுகாத. ஏண்டி பூமாரி, தம்பியை வையாத வையாதுன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். எப்ப பார்த்தாலும் அவனை வஞ்சிக்கிட்டே இருக்கிற. போய் ஊர் உலகத்தெல்லாம் பாரு, அக்காவும் தம்பி எப்படி பாசமா இருக்குதுன்னு. நீ தான் இருக்கிற எல்லாத்துக்கும் அவங்க கூட வம்பிழுத்துக்கிட்டு இருக்கிறது. இந்த தரணிக்கு பையனுக்கு இதே வேலையா போச்சு. பண்றதை பண்ணிட்டு எப்ப பார்த்தாலும் நல்ல பையன் மாதிரியே நடிச்சிருவான். சுபின் குட்டி, நீ அவகிட்ட போகாத. அம்மா விளையாட்டு ஜாமெல்லாம் எடுத்து போடுறேன், விளையாண்டுக்கிட்டு இருக்கியா? அம்மாக்கு நிறைய வேலை இருக்குடி. சமத்து பையனை விளையாடிட்டு இருங்கடி. சுபீனு, எங்கிட்டு போயிடக்கூடாது. இங்கனே உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கணும். அம்மா போய் வேலையை பார்த்துட்டு வரேன். சின்ன பிள்ளைக்கு தெரியுமாடி அவனுக்கு எதை கிளிக்கணும் கிளிக்க கூடாதுன்னு? நீ தான் புக்கை பாதுகாப்பா பத்திரமா வச்சிருக்கணும். ஐயோ, என் புக்கெல்லாம் போச்சு. நோட்டையும் கிழிச்சு விட்டானே. நாளைக்கு எங்க மிஸ் வேற திட்டுவாங்களே. நான் என்ன பண்ண போறேன்? ஏய், நடிக்காதடி நீ. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ கிழிச்சிட்டு கூட அவனை கிழிச்சிட்டோம்னு சொல்லுவாடி. ஏண்டி, என்னடி இது? முட்டை மார்க் எடுத்து வச்சிருக்க, அது இங்கிலீஷ் படத்துல. அது இப்போ என்ன 50க்கு 50 மார்க் எடுக்கறியா நீ? இது எப்போ உள்ள டெஸ்ட்? போன வாரம் வச்ச டெஸ்ட் டி. போன வாரம் வச்ச டெஸ்ட் இன்னும் காமிக்காம ஃப்ராட் வேலை பண்ணிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, நல்லா கேட்டுக்க. அடுத்த டெஸ்ட்ல ஒழுங்கான மார்க் எடுத்து ஒழுங்கா பேப்பரை
கொண்டாந்து என்கிட்ட குடுக்கல வீட்டை விட்டு துரத்தி விட்டு போய் பாத்துக்க. பனைமரத்துக்கு போறேன், கிளி எடுக்க போறேன், கம்மாய் பண்ணி ஊரெல்லாம் சுத்திக்கிட்டு திரியிற. அதுக்கு மட்டும் நல்லா உனக்கு விவரம் தெரியுது, படிக்கிறதுக்கு விவரம் தெரியலையோ? சரி சரி, அழுவாத, விடு விடு. எப்ப பார்த்தாலும் நீ போட்டு கொடுக்குறதே உனக்கு வேலையா போச்சுடா. அது என்ன சந்தோஷம் இருக்குது? சரி சரி, நானும் அழுத மாதிரி தான் நடிச்சேன். போ போ. என்னதான் இருந்தாலும் நான் அடி வாங்கும் போது நீ பத்தியா, நீ வந்து நீ அழுகுற. என்னதான் தம்பியா தம்பி தாடா, சுவீட் குட்டி தான் சுவீட் குட்டி தான். இருமா இருமா, கொஞ்சம் பொறுத்துக்கோமா. இரு, பூமாரி அக்கா வெளியே போய் விட்டுட்டு போய் பால் வாங்கிட்டு வர சொல்லலாம். வா பூமாரி. ஏ பூமாரி, இன்னும் என்னடி பண்ற? மணி என்ன ஆகுதுன்னு பாரு. உனக்கு ஸ்கூலுக்கு போற நினைப்பு இருக்கா இல்லையா? டெய்லியும் உன்னை வந்து எழுப்பணுமா ஸ்கூலுக்கு கிளம்ப எந்திரி எந்திரின்னு? மணி ஆயிடுச்சுன்னா நீனே எந்திரிச்சு கிளம்புற பழக்கம் இன்னும் உனக்கு வரல. இன்னைக்கு அதுல வேற டெஸ்ட் இருக்குன்னு வேற சொல்லியிருக்க. டெஸ்ட் இருக்குது, 5 மணிக்கு எந்திரிச்சு படிக்கணும்னு சொல்லிட்டு படுத்த. இதுதான் நீ எந்திரிச்சு படிக்கிற லட்சணமாடி? சொல்றதோட சரி, எதையும் செய்யறது கிடையாது. யாமா நல்ல தூக்கத்துல இருக்கும்போது யாமா அப்படி எழுப்பி விடுற? இப்பதான் எனக்கு நல்ல கனவு வந்துகிட்டு இருந்துச்சு. போமா, எல்லாம் போச்சு. எப்பா பாரு அலாரம் அடிச்ச மாதிரியே எழுப்பி விடுறானே. ஏய், நீ தானே சொன்ன எக்ஸாம் இருக்குது படிக்கணும்னு, அப்புறம் எந்திரிச்சு எக்ஸாமுக்கு படிக்கிறது இல்லையாடி? நேத்தே போன வாரம் வச்ச டெஸ்ட்ல முட்டை மார்க் எடுத்ததுக்கு உன்னை அடிக்காம விட்டேன். இந்த டெஸ்ட்ல மட்டும் நீ ஒழுங்கான மார்க் எடுத்தவல்ல, உன்னை வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவேன்டி. ஆமா ஆமா, என்னால படிக்க முடியாம மட்டும் படிக்க மாட்டேனாக்கும். அந்த டீச்சர் என்னன்னா சின்ன 2 லைன் கொடுக்கலாம், 3 லைன் கொடுக்கலாம். அது 10-15 லைன் கொடுத்தா நான் எப்படிமா படிக்கிறது? சரி சரி, நீ பேசிக்கிட்டே நிப்ப, படிக்க மட்டும் தான் செய்ய மாட்டேன். மற்ற வேலையெல்லாம் நீ கரெக்டா செய்வ. போயிட்டு பால் வாங்கிட்டு சீக்கிரம் வா, தம்பி பசிக்குதுன்னு அழுகுறான். பால் காலியாகிற போகுது. போ சீக்கிரம் எடுத்துட்டு போ, தூக்குச்சட்டி எடுத்துட்டு போ. போமாங்கட்டே, நானே எக்ஸாமுக்கு படிக்கலைன்னு கவலையில இருக்கிறேன். நீ வேற பால் வாங்கிட்டு வா, மோர் வாங்கிட்டு வா, தயிர் வாங்கிட்டு வான்னு உயிரை போட்டு வாங்குற. போய் நீயே வாங்கிக்கோ, போமா. ஆமா ஆமாண்டி, நீ எப்படி எல்லாம் கவலைப்படுவேன்னு எனக்கு தெரியும். போய் வாங்கிட்டு வாடி, போடி. ஐயோ, இந்த அம்மா வேற எக்ஸாமை ஞாபகப்படுத்தி விட்டுருச்சு. எக்ஸாம்னு சொன்னாவே வயிறெல்லாம் கடமுட கடமுடன்னு கத்துதே. ரொம்ப பயமா இருக்குது. ஏதாவது டிராமா போட்டு இன்னைக்கு லீவு போட்டுருவோமா ஸ்கூலுக்கு? ஒண்ணுமே தெரியாதே. 1 லைன் 2 லைன் படிச்சா கூட பரவாயில்லையே, ஒரு வார்த்தை கூட நான் படிக்கலையே, என்னத்தா போய் எழுதுவேன்? அம்மா கிட்ட காய்ச்ச வந்துருச்சுன்னு சொல்லுவோமா, இல்ல மூக்கு அடைச்சிருச்சுன்னு சொல்லுவோமா, தலைவலியும் மூக்கும் அடைச்சிருச்சுன்னு சொல்லிடுவோமா? அம்மா நம்பாதே நம்மள. என்ன பண்றது? ஐயோ. ஏ பூமாரி, ஏண்டி உன் முகத்தை அப்படி நீ வச்சிருக்க? நீ முழிக்கிற மொழிய பார்த்தாவே டீச்சர் நம்மள கண்டுபிடிச்சிரும் போலடி நம்ம படிக்கலைன்னு. ஐயோ பரட்ட, ஏண்டி நீ வேற? நானாடி முழிக்கிறேன், பயத்துல என் கண்ணு அப்படி முழிக்குதுடி. வயித்தெல்லாம் கலக்குதே எக்ஸாம் நினைச்சா. என்ன பண்றது? எங்க அம்மா வேற இந்த எக்ஸாமை ஒழுங்கா எழுதாட்டி வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவேன்னு சொல்றாங்க. நேத்து உள்ள டெஸ்ட்ல முட்டை மார்க்க வேற பார்த்து விட்டாங்களேடி. ஏண்டி பரட்ட, நீ எதுவும் படிச்சிருக்கியாடி? ஐயோ பூமாரி, நீ வேற. நானே பயத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கேன், நீ படிச்சிருக்கியாடி நடிச்சிருக்கியாடின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. எனக்கு ஒண்ணுமே தெரியாதேடி. ஏண்டி மாலி, நீ எங்க 2 பேருக்கும் காமிக்கிறியாடி? நீ தான் வந்ததுல இருந்து கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற. உன்னை பார்த்தாதான் எல்லாம் படிச்சுட்டு வந்தது மாதிரியே இருக்குது. நீ கீழே உட்காந்துக்கடி, நாங்க பெஞ்சு மேல உட்காந்து குனிஞ்சு குனிஞ்சு பார்த்து உன்னை பார்த்து எழுதி போறோம். அடி பாவீங்களா, இன்னமுமா என்னை நம்புறீங்க? இந்த மூஞ்சியை பார்த்தா படிக்கிற மாதிரி இருக்குது. நான் புக்கோட அட்டையை கூட தொட்டு பார்க்கலையேடி. நான் எங்கிட்டடி படிச்சிருப்பேன்? என்னடா அவங்க டெஸ்ட் பரீட்சை எக்ஸாம்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையேடா. ஆமாடா, இன்னைக்கு எக்ஸாம் இருக்குல்லடா, அதை தாண்டா பேசிக்கிட்டு இருக்காளுங்க. நீ எதுவும் படிச்சிருக்கியாடா? நீ
என்ன ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் படிச்சிட்டீங்களா? எக்ஸாம்க்கு ரெடியா? ரெடி இல்லைன்னு சொல்லிட்டா மட்டும் விட்டுறவா போற? இதுல வேற ரெடியா கொடியான்னு. சரி சரி பசங்களா, எல்லாரும் பெஞ்சு மாறி கீழே உட்காருங்க. ஒரே பெஞ்சில் உட்காராதீங்க, தனித்தனியா உட்காருங்க. என்னது தனித்தனியா உட்காரணுமா? ஐயையோ, இன்னைக்கு நான் நல்லா ஏபிசிடி கூட ஞாபகம் இல்லை. என்ன மிஸ் பார்த்த உடனே எனக்கு ஆமாடா மச்சான், நம்ம ரெண்டு பேரும் பிரிய மாட்டோம் சொன்னோம். ஒரு எக்ஸாமுக்கே இந்த டீச்சர் நம்மள வட துருவத்துல ஒன்னையும் தென் துருவத்துல என்னையும் போட்டுருச்சேடா. ஐயோ, யாராவது காப்பாத்துங்களே, கால் மாட்டிக்கிச்சுடி பூமாரி, தூக்குடி. அடியே பாருங்க, உனக்கு எப்ப பார்த்தாலும் இதே வேலையாடி. எங்க உன்னை கூட்டிட்டு போனாலும் அது மாட்டிக்கிச்சு இது மாட்டிக்கிச்சுன்னு கத்துறதே வேலையா போச்சு. அடியே சிலுக்கு, என்னடி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? வந்து தூக்குடி, வர எருமை மாடு மாதிரி கணக்குறாடி இவ. அப்படிதான் இல்லடி, வாடி. நல்ல முடிய காப்பாத்திட்டீடி. தேங்க்ஸ்டி. இங்க பாருடி பரட்ட, இன்னமா பாத்துக்க. இது மாட்டிக்கிச்சு அது மாட்டிக்கிச்சு முடி மாட்டிக்கிச்சு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்தா உன்னை தொலைச்சு தொலைச்சு. நம்ம மாமியார் எப்படி கடி வந்திருக்கோம்? மாங்காத்திர வந்திருக்கோம்டி. அந்த நெட்டவள்ளி கண்ணுல மட்டும் மாட்டணும் போய் நம்மள மசால் தடவி மீனை வறுத்தது நம்ம தின்னு புருவாடி. சரி வாங்கடி எல்லாரும் போலாம். அடியே பரட்ட நாயே, ஏன்டி என்னைய பிடிச்சி தொங்குற? என் டவுசரை உருட்டிட்டு விட்டுற போலடி. விடுடி. எப்படிடி பூமாரி என்னோட டெக்னிக்? உன்னைய பிடிச்சிட்டே இறங்கிட்டேனா? அடி பரட்ட நாயே, நீ இறங்குறாண்டா எப்படியோ குதிச்சு உன் காலை உடைச்சுக்கடி. நீ ஏன்டி ஏன் டவுசரை உறிஞ்சு விடுற? டேய் அரை டவுசரு, நீ எல்லாத்தையும் காட்டி கொடுத்துற போலடா. சீக்கிரம் ஜம்ப் பண்ணி குதியேண்டா. மச்சான், உன்னை காப்பாற்ற முடியாத பாவி ஆயிட்டேனடா. என்ன பண்ணுவேனா? விதி நம்மளை இப்படி பிரிச்சிருச்சேடா. நேற்று திருடின பணங்கிழங்க எங்க வச்சிருக்கேன்னு சொல்லிட்டா வச்சுருக்கலாமாடா. ஐயோ, சொல்லாம செத்துட்டியடா. ஏய் மூதேவி பணங்காமண்டையா, அவன் சும்மா விழுந்து கிடக்கான்டா. தண்ணியை தெளிச்சு எழுப்புடா. மவனே, உன்னை என்ன பண்றேன் பாருடா இப்ப. அடியே பூமாரி, வாடி. அந்த நெட்டவள்ளி மூக்கு வேர்த்து வந்துட போறாடி. சீக்கிரம் அதுக்குள்ளேயும் பறிச்சு இடிச்சிட்டு போயிடுவோண்டி, வாடி. சரி போய் தொலைங்க சீக்கிரம். இங்க பாருங்கடி, எங்க அம்மா நேத்து சொல்லுச்சு, இந்த சிலுக்கோட அம்மா கிட்ட நெட்டவள்ளி இங்க உள்ள மாம்பழத்தை எல்லாம் பறிச்சு வாயின்னு கடுப்புறாங்க. ஏன்னா அம்புட்டு டேஸ்டாண்டி இந்த மாமரம். அதனால இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்கதான் நம்மளோட வேலையை கை வண்ணத்தை காமிக்க போறோம். மாம்பழத்தை எல்லாத்தையும் பறிச்சு தின்னுபிட்டு தேவையானதையும் மூட்டை கட்டிக்கிட்டு கிளம்புறோம். அந்த நெட்டவெளிக்கு தெரியாம கிளம்புறோம். மாட்டணும், அவ்வளவுதான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாரும் கேர்ஃபுல்லா இறங்கி வேலையை பாருங்க. என்னடி பூமாரி, நீ வேற டேஸ்டா இருக்கும். அப்புறம் என்னது திருடி தின்னா ருசி அதிகம். அது இதுன்னு எதுவோ சொல்ற. ஆனா அந்த நெட்டவள்ளி கிட்ட மாட்டுனா நம்ம என்ன ஆகும்டி? நம்மள சுக்கா பண்ணிடுவாடி. சுக்கா, பயமா இருக்கேடி. ஏய் பரட்ட, உனக்கு எப்ப பார்த்தாலும் இதே வேலையாடி. எல்லாரும் கூட்ட வேண்டியது கூட்டம். ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணும், ஏதாவது பண்ணணும்னு கூட்டம் சேர்த்ததுக்கு அப்புறம் கலந்து தான் அழுக வேண்டியது. பயமா இருக்குன்னு. சரி. பூமாரி, ஏன்டி நெட்டவள்ளியை பார்த்தா எல்லாம் பயப்படுறாங்க? ஏய், அந்த நெட்டவள்ளியை பத்தி உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அந்த நெட்டவள்ளி யாரும் தெரியுமா? நம்ம ஊர் பிரசிடண்டோட மருமக. அது மட்டும் இல்லடா, இந்த ஊர்லயே அவதான் ரொம்ப உயரமானவ. எங்க இருந்து பார்த்தாலும் அவ நம்மளை கண்டுபிடிச்சிருவா. நம்மளை கண்காணிச்சு வர்றதுக்குள்ள நம்ம எல்லா வேலையும் முடிச்சிட்டு போயிடணும். ஏண்டி பூமாரி, அத நீ ஒழுங்கா சொல்ல வேண்டியதானடி. யார்
மரத்துல ஏறுறோம். நீங்க அந்த பக்கம் உள்ள மரத்துல போய் தேடுங்க. எந்த மரம் ஏறுறதுக்கு ஈஸியா இருக்குன்னு பார்த்துக்கிட்டு கூப்பிடுங்க, வந்து பறிச்சிடலாம். ஓகே பாஸ். டாய், என்னடா நீ ஒரு கொள்ள கூட தலைவன் மாதிரி பாசி கீசின்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க? ஒரு மாங்காய் தானடா பறிக்க வந்தோம். போய் தொலைங்கடா, போய் பறிங்கடா, போங்கடா. குமாரி, நல்ல மரத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் எப்படி நம்ம சேவை கொடுக்கறது? அப்படி சிக்னல் கொடுக்கலாம்ல. டேய், இளிச்ச பல்லுவாயா, ஏன்டா காட்டுக்குள்ள வந்து நாய் குலைக்க போகுது? போய் ஓரமா அந்த பக்கம் நில்றா, போடா. இது நல்லா வேண்டாம். அடியே பூமாரி, காலங்காலமா தமிழ் சினிமா இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த வழியிலே நம்மளும் போவோமேடி. சரி சரி, ஓகே ஓகே, சீக்கிரம் போங்க. டேய் பணங்காத்தல மண்டையா, எனக்கு ஏதோ பயம் பயமா வருதேடா. தலையெல்லாம் வலிக்குதுடா. இவளுக ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு பிளானுங்கிறாளுங்க, சிக்னலுங்கிறாளுங்க, என்னென்னமோ சொல்றாளுங்களேடா. பரட்ட, என் கூட வா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். ஆனா ஒண்ணு பத்த வச்சிடாத பரட்ட. டேய் அரட்டவுசரு, எங்கடா எங்கடா இருக்கு? டேய் அரட்டவுசரு, உன்னை மாங்காய் தான்டா பார்க்க சொன்னேன். ஏன்டா அணில பார்த்துக்கிட்டு இருக்க? பூமாரி, அணில பார்த்து தம்பியா பேசாத. அணிலே சாமிலாம் தண்ணி குடிச்சிருக்கு, தெரியுமா? அட பாவிகளா, இன்னமாடா அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்க? அடே அரட்டவுசரு, சிலுக்கு. ஏய் சிக்னல் வந்துருச்சு, வாங்கடா போலாம். நல்ல மாமரத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க போலடா. நீங்களும் தான் இருக்கீங்களே தண்டத்துக்கு. ஏய் பரட்ட, சூப்பர்டி, நல்ல மரத்தை பார்த்துட்டே போலயே. ஏய் இங்க பாருடி பூமாரி, எல்லாம் பக்கத்துல கிடக்குது. நம்ம கீழே பறிச்சுட்டு போயிடலாம் போலடி, ஏறலாம் தேவையில்லை போலயேடி. அடியே பரட்ட, நல்லாதான் இருக்கு மாங்காய்லாம் நிறையா. ஆனா மரம் குட்டையா இருக்கிறத பார்த்தா நாட்டு மாங்காய் மாதிரி இல்லையேடி. அடியே பூமாரி, இதெல்லாம் நம்ம நாட்டுக்குள்ள நம்ம ஊருக்குள்ள தானே இருக்குது. அப்புறம் நாட்டு மரம் இல்லைங்கிற? அது இல்லடி பரட்ட, இதெல்லாம் இந்த வெளிநாட்டுல ஃபாரின்னு சொல்லுவாங்கல்ல, அங்க உள்ள மாமரங்கடி. சீக்கிரம் காட்டணுங்கிறதுக்காக அங்க உள்ள கொட்டையை கொண்டாந்து இங்க போட்டிருக்காங்கடி. அது இல்லடி பரட்ட, நம்ம ஊர் மாங்காய் தாண்டி டேஸ்ட் அதிகம். அது நல்லாவே இருக்காடி, சப்பு சப்புன்னு இருக்கும்டி. நான் சாப்பிட்டுருக்கேன், நல்லாவே இருக்காதுடி. அதுவும் இல்லாம நம்ம ஊர் மாங்காயை திருடி தின்னா இன்னும் டேஸ்ட் அதிகம், தெரியுமா? அடே அரட்ரோஸ், கை கட்டினது வாய் கட்டலையடா. ஐ, சூப்பர் நாட்டு மாங்காயா கிடைச்சிருச்சே. மா, நாக்கெல்லாம் எச்சி ஊறுதே. சொட்டு சொட்டு எச்சிலாம் வடியுதே. பறிச்சிட வேண்டியதா? பூமாரி பூமாரி, பார்க்கும்போதே எனக்கு எச்சி ஊறுதுடி, ஆசையா இருக்குடி. பழத்தை விட மாங்காய் தாண்டி அதிகமா இருக்கு. உப்பு வச்சு திங்கணும்டி வீட்டுக்கு போய். ஆமாடி பூமாரி, நீ சொன்னது கரெக்ட் தாண்டி. அந்த மரத்துல போகும்போது ஒரு வாசனை இல்லடி. அன்னைக்கு பாரு, வாசனை அப்படி ஆள தூக்குது. ஆனா உயரமா இருக்கேடி, இது எப்படி பறிக்கிறது? ஆமா, ரொம்ப ஹைட்ல எல்லாம் இருக்குது, எப்படி பறிக்கிறது? சிலுக்கு, நீ ஏறடி. ஐயோ ஆத்தாடியாத்தா, நான் ஏற மாட்டேப்பா. ஏய், நான் சொல்றத கேட்டே ஆகணும் எல்லாரும். அடியே பரட்ட, பணங்காத்தல மண்டையா, ரெண்டு பேரும் ஏறுங்க மேல. குமாரி, ஆண்டி எதுக்கு எடுத்தாலும் என்னையே சொல்லிக்கிட்டு இருக்கியடி. உனக்கு நான் தான் கிடைச்சனா? ஏய் பரட்ட, பணங்காத்தல மண்டையா, லேட் பண்ணாதீங்க. நீங்க ரெண்டு பேரும் மேல ஏறி பறிச்சு கீழே போடுவீங்களா? நானும் சிலுக்கும் பறக்கி பையில போட்டுருவோமா? அப்புறம் என்ன, அவன் வந்து யார் வர்றாங்களா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு அரட்டவுசரு. சரியாடா? சரிடி பூமாரி, நீ சொன்னா கரெக்டா தாண்டி இருக்கும். நான் ஏறுறேன்டி. டேய் அரட்டவுசரு, உனக்கு என்ன வேலை கொடுத்தோ நீ பார்த்து இழுச்சிக்கிட்டு இருக்கற. இப்போ யார் வர்றாங்களா இல்லையான்னு பார்த்துக்கடா, போடா. இந்தாங்கடி, இந்த மாங்காயை காய்ச்சி பிடிங்கடி. இப்படி
ஏய் யாராவன் என் தோப்புக்குள்ள எதுவும் கக்கா போய் வைக்கிறியாடா? என் தோப்பை நான் ஆஸ்தி பண்றதுக்காண்டி வந்திருக்கியாடா? என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கிய? டாய் பல்லு பயலே, என் தோப்புக்குள்ள வந்து என்னையே வாங்க வாங்கக்காங்கிற. யார்டா நீ? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? டேய் எருமமாட்டு பயலே, நான் தாண்டா அந்த நெட்டவள்ளி. என் தோப்புக்குள்ள வந்து திருடி போட்டு எனக்கே பங்கு தருவியா நீ? ஐ சூப்பர் சூப்பர் டி, ஒரு மூட்டை சேர்ந்துருச்சுடி. இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பறிச்சுக்குறோம்டி. பறிடி பறிடி. யாண்டி ரொம்ப கஷ்டமா இருக்குடி. இவ்வளவு கஷ்டப்பட்டு பறிக்கணுமாடி? அதான் ஒரு மூட்டை பறிச்சாச்சேடி, பத்தாதாடி. அடியே பரட்ட, திருடி தின்ன மாங்காய்க்கு தான் ருசி அதிகம் தெரியாதா உனக்கு? உன்னை பெத்தவளை பார்த்தா. அடி ஏங்களா, இந்த வந்துட்டேன்டி. நெட்டவள்ளி உங்களை தான் பார்த்தா தோளத்தான் உரிப்பாளே உங்க ஆத்தா. அடியே சிலுக்கு பூமாரி, என்னடி உலகமே தலைகீழா மாறிடுச்சு அந்த மாங்காயை சாப்பிட்டதுல. கிக்கு எதுவும் ஏறிடுச்சாடி? எல்லாம் தலைகீழா தெரியுதேடி எனக்கு. எதுவும் ஏறலடி மூதேவி, நம்ம தாண்டி தலைகீழா தொங்கிக்கிட்டு இருக்கோம். டேய் பக்கீலா, இப்ப தெரியுதா நான் யாருன்னு? என்னையவே ஏமாத்த பாக்குறீங்களா? டேய் பக்கி படையலா, உங்களை பஞ்சாயத்துல கூட்டி நிக்க வச்சு அங்க எல்லாரும் முன்னாடி தலைகீழ தொங்க விட்டு சாட்டையால நான் உங்களை அடிக்கல. என் பேரு நெட்டவள்ளியில பக்கியலா. உங்களை எங்கெல்லாம் ஊருக்குள்ள தேடுறது? முன்னாடி ஒரு டைம் உங்க வீட்டுக்கு வந்துட்டு போனேன். உங்க வீட்ல 3 வீட்ல ஒருத்த வீட்ல கூட ஆளை காணோமே. ஏண்டா என்னடா ஆச்சு? ஏண்டா இப்படி இலக்க ஒடியாடுற? அது வந்து உங்க பிள்ளைங்க பூமாரி பரட்டாவுகள்லாம் நெட்டவள்ளி தோப்புக்குள்ள போய் திருடணும்னு சொல்லி நெட்டவள்ளி பிராது கொடுத்துருக்கு. அதனால பஞ்சாயத்துல இருந்து உங்களை எல்லாரையும் வர சொல்லியிருக்காங்க. டேய் முள்ளலி மண்டையா, என்னடா சொல்ற? பஞ்சாயத்துங்கிற பிராதுங்கிற என்னடா சொல்ற? ஒன்றும் புரியலையேடா. உண்மையை சொல்றியா பொய்ய சொல்றியா? இல்லாட்டி உன் ஆத்தக்காரிட்ட வந்து சொல்லிப்பிடுவேன். உண்மையை சொல்லு என்னன்னு. நான் பொய்யெல்லாம் ஒன்றும் சொல்லல. நான் சொல்றத நம்பாட்டி நீங்களே வந்து அந்த ஆலமரத்தடியில வந்து பாருங்க என்ன நடக்குதுன்னு. என்னடி இவன் சொல்லிட்டு போறான்? ஒன்றும் புரியல. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பிரச்சனையை இழுத்துட்டு வந்துடுறாளுக. இவளுக வேற ஆம்பளை பயலுக மாதிரி சுத்திக்கிட்டு திரியிறாளுக. 4-5 பயல்களோட சேர்ந்துக்கிட்டு. ஐயோ நம்ம மானத்தை போட்டு இப்படி வாங்குறாளுகளேடி இவளுக. என்ன பண்ணி தொலைகிறது? பொம்பளை பிள்ளை மாதிரியே அடக்கம் ஒடுக்கமா இருக்கிறாளுக. என்னக்கா அடிச்சு பார்த்தாச்சு, உதச்சு பார்த்தாச்சு, எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு. அங்கே போக மாட்டேன் இங்கே போக மாட்டேன் வீட்டுக்கிட்டே விளையாடுறோம்னு சொல்லிவிட்டு இப்படி பண்றாளுகளேக்கா. என்னம்மா நெட்டவள்ளி, பிள்ளைய என்ன மாங்காய் மரத்துல ஆசைக்கு மாங்காய் தானமா பறிச்சு தின்னுச்சுங்க. அதுக்கு என்னம்மா இப்படி பஞ்சாயத்தை கூட்டி வச்சு எங்க வேலை நேரத்தையும் இப்படி கெடுத்துட்டு இருக்கியம்மா? அதுக்காக பாவம் பிள்ளைகளை இப்படி மரத்தடியிலையாமா கட்டி வச்சிருப்ப. இங்க பாருங்க ஐயா, ஆசைக்காக 1 மாங்காய் 2 மாங்காய் பறிச்சு தின்னா பரவாயில்ல. தா இவ்வளவு நிக்கிற ஆளுகளே, இவ்வளவு பெத்து விட்டு அந்த குட்டி சாத்தாங்க என் தோப்புல உள்ள மாமரத்தையே அழிச்சு புரிச்சுங்கய்யா. சாக்கு சாக்கா பறிச்சு கொண்டு போகுது வீட்டுக்கு. இவன் அப்பா ஆத்தாளுக அவளை வந்து சந்தைக்கு எதைக்கு விற்கிறதுக்கு பறிச்சு கொண்டு வா எதுவும் சொல்லுவாளுகளா என்னன்னு தெரியல. வந்து மூட்டை மூட்டையா பறிச்சு அள்ளிட்டு போறாளுகையா. இன்னமே என்னால் சும்மா இருக்க முடியாது. அதுதான் நான் வந்து பிராது கொடுத்துட்டேன். இதுக்கு வந்து எனக்கு முடிவு தெரிஞ்சே ஆகணும் ஐயா. அடியே நெட்டவள்ளி, பிள்ளைகள் ஏதோ தோப்பு பக்கம் போயிருக்குங்க. அதுக்காக பிள்ளைகள் எப்படியா கட்டி போட்டு சித்திரவதை பண்ணுவ?
உனக்கு மனசாட்சி இருக்கா இல்லையாடி? இங்க பாரு கலட்டு மூதேவி, உனக்கு நிறைய டைம் சொல்லிட்டேன். உன் வீட்டுக்கு வந்தும் உன் பேத்தியை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். நீங்க இன்னும் பண்ண மாட்டேங்கிறிய, அடக்கி வைக்க மாட்டேங்கிறிய. அதுக்கு நான் என்ன பண்றது? பிள்ளைய பெத்து விட்டு அடுத்த வீட்டு தோட்டத்துல வந்து மாங்காய் திருடி திங்க விடுவீங்களா? இந்த குட்டி சாத்தானுங்க மாங்காயை மட்டும் பறிச்சுதுன்னா பரவாயில்ல, கொப்பு கிப்பு எல்லாத்தையும் உடைச்சு மரத்தையும் தோப்பையும் ஒண்ணுமில்லாம ஆக்கி போடுதுங்க. யாத்தான் நெட்டவள்ளி இப்படி சின்ன பிரச்சனையை போட்டு இப்படி பெருசா ஆக்கி பேசுற? போயிட்டு போதுங்க கழுதைய, தொலைச்சு விட முடியாதானே? இங்க பாரு அண்ணே, நீ வாயை முடிக்கிட்டு சும்மா இரு. எதையாவது தொலைச்சி விடு, விட்டு விடுன்னு ஏதாவது சும்மா சொல்லிக்கிட்டு இருக்காத. அவளுக்கு சப்போர்ட் பண்றியோ நீ? அவளுக்கு சப்போர்ட்டு. எனக்கு இன்னைக்கு ஒரு முடிவு தெரியாம இந்த இடத்த விட்டு நான் நவள மாட்டேன். அவளை அவுத்தும் விட மாட்டேன். அவளுக்கு அப்பா ஆத்தா வந்து எனக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லியே ஆகணும். ஏண்டி நெட்டவள்ளி, நம்ம இப்படியா பழகி இருக்கோம்? தாயும் பிள்ளைமா பழகிட்டு இருக்கும் போது இப்படிலாம் பண்ணலாமா? ஏதோ சின்ன பிள்ளைங்க பண்ண தப்புக்கு இப்படி வந்து கட்டி வச்சு எங்களையும் இப்படி கூப்பிட்டு அசிங்கப்படுத்தலாமாடி? கொஞ்சம் யோசிச்சு பண்ணக்கூடாதா? இங்க பாரு வனரோசா, வனரோசா, நான் உனக்கு நிறைய டைம் சொல்லிவிட்டேன். உன் வீட்டுக்கு வந்தும் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நான் என்னடி பண்றது? நீங்க தானே உன் பிள்ளையில அடக்க ஒடுக்கமா அடக்கி வைக்கணும். அதை பண்ண மாட்டேங்கிறிய. அப்புறம் என்னைகிட்ட கோச்சுக்கிட்டா நான் என்ன பண்றது? ஏமா குட்டியலா, என்னம்மா மூட்டை மூட்டையாவாமா பறிச்சிய? அப்படிலாம் பண்ணலாமா? அடுத்த வீட்டு தோப்புக்குள்ள பண்ணலாமா? ஐயோ தாத்தா, இல்ல தாத்தா, நாங்க சும்மா ஒரு 50 மாங்காய் மட்டும் தான் தாத்தா பறிச்சிருப்போம். இந்த நெட்டவள்ளி அக்கா போய் சொல்லுது மூட்டை மூட்டையா பறிச்சோம்னு. என்னது, அடுத்தவன் தோப்புக்குள்ள 50 மாங்காய் பறிச்சியா? உன்னைய ஐயோ இல்ல இல்ல தாத்தா, வாய் உளறிட்டேன். 5 மாங்காய் தான் தாத்தா பறிச்சேன். ஏ சோடா புட்டி, பொய் நான் பேசினா கண்ணை முழிய நோண்டி பிதிக்கி எடுத்து போடுவேன். உண்மையை ஒழுங்கா பேசு. இன்னமே நான் படிக்க மாட்டேன். நான் படிக்கவே இல்லை, என்னைய விட்டுருங்க. எனக்கு பயமா இருக்குது. அடியே, உன் பேர் என்ன? பத்திரக்காளியா பரட்டையா? நீ தாண்டி கொப்ப கொப்ப தொங்கிட்டு வவ்வால் மாதிரி பறிச்சுக்கிட்டு நின்றவ. உன்னைய தாண்டி முக்கியமா கட்டி உதைக்கணும். இந்த பரட்டையை பெத்தவ இதுல எவ? வனரோசா, வனரோசா, நீ தானே இந்த பரட்டையோட தாயாரு? என்ன புள்ள வளர்க்குற? புள்ளையாவா வளர்க்குற? நான் போய் பார்க்கும்போது கொப்புக்கு கொப்பு வவ்வா மாதிரி தொங்கிட்டு கிடக்குது. டேய் பல்லு பையலே, நீ அவளோட தானே சுத்திட்டு திரிவ. இப்ப என்ன அவ பக்கம் போய் இருக்கிற? நீ நடந்தது சொல்லுடா உண்மையே. அப்படியே 50 மாங்காய் பறிச்சிட்டீங்களா, 5 மாங்காய் பறிச்சிட்டீங்களாடா? உண்மையை சொல்லுடா. என்ன வந்து போயினு ஒழுங்கா சொல்றியா இல்லையாரப்ப? ஏய் கிளடி, ஏன் என்னோட ஆளை போட்டு இப்படி மிரட்டி எடுக்கிற? நீ அப்படிலாம் பண்ணக்கூடாது. இந்த பையன் தான் என்கிட்ட வந்து அப்ரூவர் ஆயிட்டானே, அப்ரூவர். அவன் தான் வந்து என்கிட்ட காட்டி கொடுத்து அப்ரூவர் ஆகி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அவன் தான் என்னென்னைக்கு பறிச்சது, எத்தனை பறிச்சது, எத்தனை மூடை பறிச்சதுலாம் எல்லாத்தையும் கணக்காக சொல்லியிருக்கேன். சரி நெட்டவழி, இப்போ முடிவா நீ என்னதான் சொல்ல வர்ற? என்னதான் உனக்கு வேணும்? இப்போ பறிச்ச மாங்காய் எல்லாம் உன் வீட்டுக்கு கொண்டாந்து போட சொல்லிடவா? இங்க பாருங்க ஐயா, இவளுக்கு பறிச்ச மாங்காய் எனக்கு எதுக்கு? என் தோப்புலேயே மூட முடியா பறிச்சு விற்காம கொள்ளாம வீட்டில் அடைஞ்சு கிடக்குது. அதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? அது மரத்தில் இருந்திருந்தாலும் நான் அடுத்த வாரம் பறிச்சு சந்தையில் போய் வித்துட்டு இருந்திருப்பேன். இப்போ நேரங்கட்ட நேரத்தில் பறிச்சு 50 மாங்காயிலையும் வீணாக்கிட்டு அழுவ வீணாக்கி. எனக்கு தலைக்கு ஒருத்தி 2000 ரூபா வந்து அவதாரம் கட்ட சொல்லணும். சொன்னாதான் நான் அந்த இடத்த விட்டு போவேன். என்னது 2000? அதுக்கு எம்புட்டு மாங்காய் சந்தையிலேயே வாங்கி தின்றக்கலாமேடி. நீங்க சொன்னா கேக்குறீங்களா? ஏன்டி இப்படி பண்ற? ஐயோ, இந்த நெட்டவள்ளி குரங்கு 2000 கட்ட சொல்லி போச்சு. 2000 அப்ப இன்னும் 2 மூடை பறிச்சிட்டு இருந்திருக்கலாமே, விட்டு புட்டமே. இருடி நெட்டவள்ளி, நாளைக்கு போய் உன் தோப்பை அழிச்சிட்டு வந்துடுறேன், அழிச்சிட்டு. ஏன் நெட்டவள்ளி அக்கா, இதெல்லாம் அநியாயமா இல்லையா? பிள்ளை ஏதோ மாங்காய் மரத்துல மாங்காய் பறிச்சு தின்னதுக்காக 2000 அவதாரம் கேப்பியா நீ? இங்க பாருங்கடி, அந்த பக்கம் நிக்கிற எவ்வளவும் பேசக்கூடாது. 2000 இங்க கொண்டாந்து வச்சுப்புட்டு அப்புறம் பேசுங்க. குச்சி பையா, தூச்சி பையா, டவுசரே போட மாட்டேங்கிற நீ. கெட்ட பையன்டா நீ. பூமாரி, பூமாரி, எதுக்குடி உன் தம்பிக்கு தரணிக்குன்னு பேர் வச்சிருக்கீங்க? அது இல்லடி பரட்டா, என் தம்பி பையன் இருக்கான்ல, அவன் வந்து நீ எந்த திங்கிற சாமான் கொடுத்தினாலும், சோறு அப்புறம் மண்டான் எது கொடுத்தினாலும் கையில வாங்க மாட்டான்டி. தரையில போட்டாதான் எடுத்து நக்கி
இருடி, சூப்பரா வச்சிருக்கடி. எப்படி இதெல்லாம் உனக்கு தெரியுது? குட்டி பையா, செல்ல குட்டி, நீங்க தான் தரணிக்கியா? நீங்க தரணிக்கியாடி, நீங்க நக்கியாடி. ஏண்டி பரட்ட, அவனே வீட்டுல அழுதுகிட்டு இருக்கான்னு எங்க அம்மா அங்க தூக்கிட்டு போக சொன்னாங்க. நீ உன் பல்லையும் முடியும் காட்டினாலே ரொம்ப பயந்துருவேன். பிசாசு மாதிரி இருக்கடி பாக்குறதுக்கு. கொஞ்சம் தள்ளி நிறுடி அவனை விட்டு. பயந்து ஏந்து ரொம்ப புள்ள அழுகிற போகுது. எங்கடி பூமாரி, என்னை ரொம்ப தாண்டி நீ கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்க. நானும் அழகுதான் தெரியுமா? என்னை அழகு எங்க அம்மா ஐஸ்வர்யராயின்னு பேர் வச்சிருந்தாங்க. நீ என்ன பரட்ட பரட்ட ஊரெல்லாம் பரப்பி விடுட்ட. எவ்வளவு நேரமா உன்னை பூமாரி பூமாரி கூவிக்கிட்டு இருக்கேன். ஏழை வர்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன் உன் பேரை. நீ கேட்டாலும் கேட்காத மாதிரி இருப்பாயிடி. எங்கடி பாட்டியை காணா? பாட்டி வந்தாங்களாடி, வயலுக்கு போனவங்க சாப்பிடறதுக்கு வந்தாங்களாடி? அதுவம்மா, அந்த பாருமா, அந்த அந்த வெள்ளம்பிய பத்தலோட அந்த வயல்ல நிக்கிறாங்க பாருமா. கூப்பிடவா? சரி சரி கூப்பிடுறி பூமாரி. என்னால இங்க இருந்து அவ்வளவு தூரத்துக்கு கத்த முடியாது. நீ கூப்பிடு. அப்பதான் வாங்க வந்து சாப்பிட்டு போய் வேலையை பாருங்கன்னு கூப்பிடு. ஏ அப்பத்தாவோ, அப்பத்தா வந்து சாப்பிட்டுட்டு போ அப்பத்தா. அம்மா கூப்பிடுதாங்க உங்களை. ஏக்கா, யசோதாக்கா. ஐயோ, உன் பேத்தி பூமாரி சவுண்ட் மாதிரி கேட்கல. அவ குரல் மாதிரி தான் இருக்குது. அப்பத்தா அப்பத்தான் கத்திக்கிட்டு இருக்கறா. சாப்பிட இப்படி நேரம் ஆச்சுன்னு உங்க மருமக வர சொல்லுதோ உன்னையே? அட ஆமா, நேரம் ஆச்சுல்ல. என் மருமக தான் கூப்பிட சொல்லியிருக்கோம். என்னடி பூமாரி, இந்த அம்மாட்ட செத்த நேரம் கழிச்சு வரணும்னு சொல்லுடி. உனக்கு என்ன யசோதாக்கா, கொடுத்து வச்சவ நீ. கொடுத்து வச்ச பிள்ளைய பெற்றிருக்க. அதுக்கு ஏத்த மருமகன் உனக்கு கிடைச்சிருக்கா. இந்த நேரம் ஆயிடுச்சுன்னா தேடி வந்து உன்னை கூப்பிடுறாங்க. சுட 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 வடிச்சு வச்சு உனக்கு போடுவாங்க. எங்களுக்கு நேரம் ஆச்சிருக்கா அலுவலே. சரி சரி, அதான் நேரம் ஆயிடுச்சு. மேக மூட்டமா இருக்கு, மழையில ஊத்த போகுது. நீங்களும் வாங்கவே 2 சாப்பிட்டு போலாம் எங்க வீட்டுல. அட ஆமா, வெயில் போட்ட மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள இந்த மேகம் மூடிச்சேக்கா. இந்த மேகத்தை மழையும் நம்ப முடியுதுல. திடீர்னு அடிச்சு ஊத்திட்டு போயிருது. ஏ பூமாரி, உங்க வீட்டு மாடி பார்க்கவே அழகா இருக்குல்லடி. மாடியில இருந்து பார்க்கும்போது பச்சை பசேன்னு எல்லாருக்கு வயலும் தெரியுதுடி. இங்க பாரு, மேகம் இருண்டுகிட்டு வருது. கண்ணங்கரேன்னு ஆயிடுச்சுடி. நான் எப்படி எங்க வீட்டுக்கு போவேன்? அஞ்சிர போறேனே. ஓ வாயை தள்ளுபடி. மழை மேகம் மூட்டமா இருண்டுகிட்டு வருதுன்னு சொன்னா மழையும் பெஞ்சிருச்சேடி. ஐயோ, நனைஞ்சு புறமே சும்மாவே நான் கொக்கு கொக்குன்னு இருமிட்டு இருக்கேன். எங்க அம்மா நைட் எல்லாம் திட்டிக்கிட்டே இருக்குது என்னைய. இன்னைக்கு சளியில புடிச்சிச்சுன்னா அவ்வளவுதான், நீ போட்டு சாத்தி வெளுத்து புறமே. சரி சரி சரி, வேகமா ஓர்த்தியா மாடியில இறங்குங்கடி. விழுந்துடாதீங்க. என் தம்பி என்ன எடுத்தா நீ போட்டு உருண்டாலும் உருண்டுறடி பரட்ட. ஐயா, அப்பவே இந்த யசோதாக்கா சொல்லுச்சு, இந்த சனிமுல கருத்துட்டு நிக்குது, மழை ஊத்த போதும்னு சொல்லிச்சு. நம்ம கேட்ட மாதிரி நினைச்சு விட்டுச்சே. நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை, சட்டென்று வாடுது வானிலை, பெண்ணே உன்னால் பிழை. ஏண்டி, அங்க மழை ஊத்து ஊத்துன்னு ஊத்துது. நீ பைக்குல நின்றுட்டு இங்கிட்ட அங்கிட்டுல கால அசைச்சு அந்த பைக்கை நாசமாக்குற. நீந்தாண்டி வெயிட் பண்றது. சீக்கிரம் தானே உன்னை வர சொன்னேன். ஏண்டி இவ்வளோ லேட்டா வர்ற? அது இல்ல பூமாரி, எங்க அம்மா திட்டுன்னு நான் பயந்து பயந்து தெரியாம வந்தேன்டி. உனக்கு என்ன, நீ உங்க அம்மாக்கு பயப்பட மாட்ட. நான் உன்ன மாதிரி பயப்படாம இருக்க முடியுமா? எனக்கு இப்பவே பயமா இருக்குடி. எங்க அம்மா என்னைய தேடி வந்துருமோன்னு. அது சரி பூமாரி, இப்ப நீ எதுக்கு எங்களை பணங்காட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லி எதுக்கு பூமாரி இங்க கூட்டிட்டு வந்தா? சொல்றேன்டா சுபினே, அவசரப்படாத, கொஞ்சம் வெயிட் பண்ணு. சரி சரி பூமாரி. ஆமா, எங்கடி பரட்ட, இன்னும் மாலிய வரக்கானா? அவள்கிட்ட தானே வர சொன்னேன் உங்ககிட்ட சொன்ன மாதிரி. அவ ஏன்டி இன்னமும் லேட் பண்றா? ஏய் பூமாரி, இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? எதுக்கு அவசர அவசரமா எங்களை வர சொன்ன? அது என்னன்னா, நேத்து நான் எங்க அப்பா கூட
அந்த கிளியை பிடிக்க போறோம்டி. என்னடி பூமாரி சொல்ற? கிளி பிடிக்கிறதுக்காண்டி தான் இந்த பனங்காட்டுக்குள்ள நம்ம வந்திருக்கோமா? ஐயோ, எங்க அப்பா இங்க நரியெல்லாம் கிடக்குன்னு சொன்னாரேடி. ஏய் லூசு மாலி, நீ சும்மா கடடி. நானே வந்து கிளி பிடிச்சு கொண்டு போய் வளர்க்கணும்னு ஆசையா வந்திருக்கேன். என்ன நிறைய கொறின்னு என்னை பயமுறுத்தி விடுறியா? அது உங்க அப்பா நீங்களாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக சும்மா சொல்லியிருப்பாரு. ஏன் பரட்ட, எப்படிடி இவ்வளோ பெரிய உயரமா இருக்க பனைமரத்துல நம்ம கிளியை பிடிக்கிறது? இந்த பூமாரி எதையாவது சொல்லி நம்மளை கூட்டிட்டு வந்துடுறா. இவ வரமாட்டேன்னு சொன்னா நம்மளோட பேச மாட்டேங்கிறா. இவ தொந்தரவு தாங்க முடியேடி பரட்ட. ஆமாடா அரட்டை உசரி, இவ தொந்தரவு நம்மளுக்கு தாங்க முடியலடா. கிளி பிடிக்கணும் குருவி பிடிக்கணும்னு எங்கேயாவது நம்மளை கூட்டிக்கிட்டு திரியிறாடா. அவங்க வீட்டுல அவளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. நம்மள வந்து வீட்டுல அடி வெளுத்து புடுறாங்களேடா அவளோட சுத்துறதுக்கு. ஏய் பூமாரி, கிளினா எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. கிளி பிடிச்சா நம்ம எல்லாரும் சேர்ந்து வளர்க்கலாம்டி. அத பேசும்டி, நம்ம பேசுறதெல்லாம் பேசுமா. நம்ம சொல்லிலாம் கொடுக்கலாம்டி. ஸ்கூலுக்கு போகும்போது அதுக்கு வந்து அரிசி தண்ணி எல்லாம் வச்சுட்டு போயிட்டு அப்புறம் சாயங்காலம் வந்து திரும்ப நம்ம வச்சு விளையாடலாம்டி. சரி சரி, முதல்ல கிளியை பிடிப்போம். அப்புறம் எங்கே வளர்க்கலாம் எப்படி வளர்க்கலாங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வாங்க போலாம். ஏய் மாலி, நீ என்னடி பூமாரியோட சேர்ந்துக்கிட்டு கிளியை வளர்க்கணும் பிடிக்கணும்னு பேசுற? இந்த காட்டுக்குள்ள நிக்கிறது பயமா இருக்குடி. போடி, நம்ம வீட்ல போய் விளையாடலாம். அதுவும் இல்லாம பூமாரி, பனமரத்து பொந்துல கிளி மட்டும் இருக்காதா, பாம்பு இருக்குமாண்டி. ஏய் பரட்ட, இப்படிலாம் சொல்லி என்னை பயமுறுத்தி விடுறியாடி? உண்மையிலேயே சொல்லுடி, பாம்பெல்லாம் இருக்குமா? அதெல்லாம் முடியாது. இன்னைக்கு கிளியை எடுக்கிறோம், கொண்டு போய் வளர்த்து விளையாடுறோம். ஏய் யாண்டி பூமாரி, யாராவது நம்மள போய் பார்த்துட்டு வீட்ல போட்டு கொடுக்க போறாங்கடி. இந்த பிள்ளைங்க எல்லாரும் இங்க காட்டுக்குள்ள நிக்குதுங்கன்னு அப்புறம் எங்க அப்பா என்னை அடி வெளுத்து புடுவாருடி. சீக்கிரம் கிளியை பிடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடலாம்டி பூமாரி. சரி சரி போயிடலாம். அதுக்கு முதல்ல இப்படி பேசிக்கிட்டு ஒரே இடத்துல நிக்க கூடாது. வாங்க, கிளி இருக்காங்க பனமரத்தை பார்த்து போவோம். டாய் அரட்டை உசுரு, நல்லா பிடிச்சுக்கடா. அப்படிதான்டா, போய் பாடுறா பாடுறா, அந்த ஆறுக்கு பாடுறா ஒரு பந்து. அதுல கையை விட்டு பாடுறா இருக்கான்னு. ஏய் பூமாரி, நீ மட்டும் கீழே நின்னுக்கிட்டு என்னை மேலே ஏத்தி விட்டுட்டில, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பூமாரி. மேல நூங்கெல்லாம் இருக்கு, தலையில விழுந்து மண்டை உடைய போகுடி. டேய் அரட்டை உசுரு, இங்க பத்தியடா, அவளுங்கெல்லாம் கீழே நின்னுக்கிட்டு நம்மள மட்டும் மேலே ஏத்தி விட்டுட்டாளுங்க. ரொம்ப பயமா இருக்குடா. உசு அசுன்னு ஏதோ சவுண்ட் வேற வர மாதிரி இருக்குடா. பாய் சுப்பினே, காலை வச்சு மண்டையை அழுத்துறடா, வலிக்குதுடா. என் முடியெல்லாம் பிச்சுட்டு போற மாதிரி இருக்குடா. ஏய் பரட்டை, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. என் கை வேற எட்ட மாட்டேங்குதுடி. எட்டுனா நானே எடுத்துட்டு இறங்கிடுவேனேடி. எனக்கு ஏதோ வானத்து மேல உட்கார்ந்திருக்க மாதிரி இருக்குடி. லூசு பயலுங்க, லூசு பயலுங்க. இவங்களை நம்பி கூட்டிட்டு வந்தேன் பாரு. இம்புட்டு நேரம் தூக்கி விட்டு எடுக்க முடியாம சும்மா பேசிக்கிட்டே இருக்கானுங்க. இது வேலைக்கு ஆகாது. இவளுங்களை நம்பலாம் வேலைக்கே ஆகாது. ஐயோ அம்மா, வலிக்குது. ஆத்தாடி. டாய் அரட்டை உசுரு, சுப்பினே, என் முடியை பிச்சுட்டீங்களேடா. இவங்களை நம்பி வந்தது ஒரு வேலைக்கு ஆகல. நம்மளே களத்துல இறங்கிட வேண்டியதான். ஏய் அப்படிதாண்டி மாறி, இன்னும் கொஞ்சம் தூக்குடி, மேலே ஏறிடுவேண்டி. முடியலடி இதுக்கு மேல. டேய் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, வந்து தள்ளுங்கடா அவளை மேல. டாய் அரட்டை உசுரு பரட்டை, வேடிக்கை என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க, வந்து தள்ளி மேலே ஏத்தி விடுங்கடா. அப்பாடியா, ஒரு வழியா மேல வந்தாச்சு. இப்பவே மூச்சு வாங்குதே. அந்த ஆறுக்கு பொந்து, அதுல கையை விட்டு கிளியை பிடிச்சி தூக்கிட வேண்டியதான். என்னது சவுண்ட் வித்தியாசமா இருக்கே? கிளி கீக்கின்னு தானே கத்தும். இது புசு அசுன்னு கேக்குதே. ஆத்தாடி, பனமர பொந்துல கிளி இருக்குன்னு பார்த்தா பாம்பு இருக்குதே. என்னது, நீ பாம்பு பொந்துக்குள்ள கையை விட்டுட்டியாடி பூமாரி? ஐயையோ. அப்பாடி, நல்ல வேலையா இறங்கிட்டேனா.
ரொம்ப நேரமா ஆளை காணா. பழைய வீட்டுக்குள்ளே என்னம்மா பண்ணிக்கிட்டு இருந்த? அது ஒன்றும் இல்லை மம்மி, பழைய வீட்டு விறகடுப்புல சாப்பாடு செய்யலான்னு போயிருந்தேன். அதில் தான் சாப்பாடு வச்சு விட்டுட்டு வந்தேன் மம்மி. ஏன் ராணி நீ சொல்ற பேச்சே கேட்க மாட்டேங்கிற? இங்க வீட்டுக்குள்ளேயே இல்லை அடுப்புல வையின்னா ஏன் அங்கே விறகடுப்புலயே போய் நின்று கஷ்டப்படுற? இதுல என்ன மாமி எனக்கு கஷ்டம் இருக்க போது? முன்னாடி எல்லாம் எனக்கு விறகடுப்புல சமைக்க தெரியாது, இப்பதான் நான் பழகிட்டேனே, அதனால நான் நல்லா செஞ்சிருவேன் மாமி. மாமி அது சரி, உங்க பேத்தி பூமாரிய ரொம்ப நேரமா ஆளையே காணாமே மாமி, பாத்தீங்களா? ஐயோ உங்க மயம் வர நேரம் வேற ஆயிடுச்சு. அவர் வந்து நீ வைய போறாரு மாமி. பிள்ளை எங்கேயாவது விளையாட விட்டுட்டு நீ கண்டுக்க மாட்டேன்னு நான் கத்துனாலும் என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறான். நான் என்ன பண்ணட்டும் சொல்லுங்க? ஏன் ராணி வையிறாவன் வைய மாட்டான். வந்து எங்க வையிறத பாத்துடுறேன். நீ என்ன பண்ணுவ? அவ சொல்ற பேச்ச கேட்காம பிள்ளைகளோட ஆட கிளம்பிடுறா. அதுக்கு உன்னால என்ன பண்ண முடியும்? எங்க வையிறத நான் பாக்குறேன். இல்ல மாமி, அவர் உங்க முன்னாடில நீ ஒன்னும் சொல்ல மாட்டாரு. நான் தனியா இருக்கும் போதுதான் என்னை திட்டுவாரு மாமி. சரிம்மா ராணி, எது வேலையில இருந்தா குடுவேன், நானும் செய்யறேன். குர்ரான்னு சும்மா தானே இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்காது, எனக்கும் சலிப்பா வருதுல்ல. ஒரு வேலை என்னை பார்க்க விட மாட்டேங்கிற. உட்கார்ற இடத்துலயே காப்பி தண்ணியில இருந்து சோறு முதற்கண்டு முன்னாடி கொண்டு வந்துடுற. என்னை ஒரு வேலை பார்க்க விடாம இப்படி வச்சிருக்கியேம்மா நீ. அதெல்லாம் நீங்க ஒரு வேலையும் பார்க்க தேவையில்லை மாமி. நீங்க என்ன ரெஸ்ட் எடுக்க வேண்டிய வயசு உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி எவ்வளவு வேலை பார்த்து கஷ்டப்பட்டிருக்கீங்க. இந்த ரெஸ்ட் எடுங்க மாமி. அதான் பாக்குறதுக்கு நான் வந்துட்டேன்ல, நான் இருக்கும் போது நீங்க ஏன் வேலை பார்க்கணும்? சரி ராணி, இப்ப வாங்க செத்த நேரம் உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் போய் வேலை விட்டு இருந்தா பாரு ராணி. மாமி அந்த ஆட்டுக்குட்டிங்கள அந்த கூடைக்குள்ள அடைச்சு போட்டிருந்தீங்களே, அது திறந்து விட்டுட்டீங்களா? அதெல்லாம் திறந்து விட்டுட்டு தான் வந்து செத்து அப்படி உட்காந்தேன். அதை திறந்து விட்டுட்டேன். கோழி கூடெல்லாம் அழுக்கா கிடந்துச்சுன்னு அதை கூட்டி விட்டேன் போய். ஏன் மாமி நீங்க கூட்டி குனிஞ்சு எல்லாம் வேலை பார்த்து கஷ்டப்படுறீங்க? என்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நான் செஞ்சிருக்க போறேன். சரி மாமி, நீங்க உட்காந்துருங்க, நான் வேலை எதுவும் இருந்தா போய் பாக்குறேன் மாமி. சரி ராணி, நீ போய் உன் வேலையை பாரு ராணி, போ. என்னக்கா குப்புமாக்கா, இப்படி உட்கார்ந்துட்ட, எதுவும் வேலை வெட்டி ஒண்ணும் இல்லையா? அது சரி, உன்னையதான் உன் மருமக ஒரு வேலை வெட்டி ஒண்ணும் பார்க்க விடாதே, உட்கார்ந்த இடத்துலயே உன்னை அப்படி பாத்துக்கிறது. நல்ல புள்ளக்கா உன் மருமக. ஆமாண்டி, என்னை ஒரு வேலை பார்க்க விட மாட்டான் என் மருமக. விளக்க மாத்த எடுத்து இந்த வாசல்ல கூட என்னை பெருக்க விட மாட்டான்னா பாத்துக்க. நல்ல புள்ளடிய மருமக. ஆமாக்கா, ஊருக்குள்ள எல்லாம் உன் மருமகளை பத்தி தான் பேச்சு. நல்ல பிள்ளைய இந்த குப்பமாக்காக்கு நல்ல மருமகளா வாச்சு புட்டான்னு தான் பேசிக்கிறாங்க ஊருக்குள்ள எல்லாம். ஊருக்குள்ள பேசிடுவாங்கடி எதையாவது ஒண்ணு. இந்த ஊருக்கண்ணே பாதி பட்டுக்குறோம். ஆமாக்கா, என்ன பேசிக்கிறாங்க? குப்பமாக்கா மருமக டவுன்ல உள்ள பிள்ளையா இருந்தாலும் இங்க கிராமத்துக்கு ஏத்த மாதிரி வந்து வீட்டை அனுசரிச்சு நடந்துக்கிறது. படிச்ச பிள்ளையா இருந்தாலும் நல்ல பிள்ளைய திமிரா இல்லாம கொள்ளாம நல்ல பிள்ளைய வாச்சு போச்சு அப்படின்னாக்கா பேசிக்கிறாங்க. அது உண்மைதானக்கா. என்னதான் டவுன்ல படிச்ச பிள்ளை டவுன்லயே வளர்ந்த பிள்ளையா இருந்தாலும் இங்க உன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி அனுசரிச்சு அன்பாவும் பணிவாவும் எப்படி நடந்துக்கிறது. நல்ல பிள்ளைக்கா. ஆமாண்டி, கல்யாணம் ஆகி வந்த புதுசுல ஒரு வேலை வெட்டி எதுவும் செய்ய தெரியாம தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு பிள்ளை பிறந்தா அதுவும் பெருசாகி போச்சு. இப்போ நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி கிராமத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லா வேலை வெட்டியும் பழகிக்கிட்டு நல்லா எல்லாம் கத்துக்கிடுச்சு. நீ உன்னையும் தாக்கா சொல்லணும். நீ என்ன உன் மருமகளை மருமக மாதிரியா பாத்துக்கிற, பெத்த மக மாதிரி பாத்துக்கறல. இப்படி எல்லாரும் இருந்தாலும்னா ஏன் சண்டை சச்சரவும் வீட்டுல நார போகுது? என்னதான் உன் மையன் வந்து வேலை பார்க்குற இடத்துல இந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணாலும் நல்ல பிள்ளைய அமைஞ்சிருச்சுல. இப்படி அமையாட்டி என்ன பண்ண முடியும் சொல்லு? வாமா ராணி, உன்னை பத்தி தான் மாமியா பெருமையா பேசுது, நல்ல பிள்ளைன்னு. அப்படியா? எப்ப பார்த்தாலும் எங்க மாமிக்கு யாரு வந்தாலும் இதே வேலையா போச்சு. என்னைய பெருமையா பேசுற அளவுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? உண்மையா தானே ராணி சொன்னேன். நான் என்ன பெருமை பீத்துறதுக்காக பொய்யா சொல்லிக்கிட்டு திரிகிறேன்? நம்ம வீட்டுல என்ன நடக்கும், நீ எப்படி இருக்கியோ அதை தான் சொல்றேன். ஆமாமா ராணி, உன் மாமி என்ன சொல்லுது உண்மைதானே சொல்லுது. நான் சொல்ல முடியுதா? என்னைய கண்டாலே மர்மக ஆகாதுன்னு அடிக்கிறா. வீட்டுல எப்ப பார்த்தாலும் நொய்யின்னு திட்டிக்கிட்டே இருக்கிறா. பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கம்முன்னு இருக்கிறது. அக்கா நான் வாயவே திறக்கிறது இல்லக்கா. அப்படி இருந்தும் அவன் நொய்யின்னு ஏதாவது நீ பாடா படுத்துறாக்கா. நம்ம ஒண்ணு சொல்ல அவ ஒண்ணு சொல்லன்னு ஏதாவது சண்டை வந்துருமோன்னு சொல்லிவிட்டு நான் வீட்டிலே இருக்கிறது இல்லக்கா. பகல் நேரத்துல எங்கிட்ட வந்துடுறது. அப்புறம் நம்ம மைனுக்கு தானே கஷ்டம் மன சங்கடம் சொல்லிவிட்டு இப்படி பண்றாளேக்கா.
அழுகாதீங்க அழுகாதீங்க, எல்லாம் சரியாயிரும். சரி விடுடி, வேற என்ன பண்றது, நீயும் அனுசரிச்சு தான் போகணும். சரி சின்ன பிள்ளை 4 வார்த்தை பேசினா தெரியாம பேசி போறான்னு நினைச்சு அனுசரிச்சு கம்முன்னு போயிரு. வேற என்ன பண்றது சொல்லு. ஆமாக்கா, அப்படி நினைச்சுக்கிட்டு தான் நானும் போயிடுறது. சின்ன பிள்ளை ஏதோ பாய் தெரியாம பேசி போறான்னு சொல்லிவிட்டதாக்கா நானும் போயிடுறது கம்முன்னு. ஆமா மாமி, நான் இப்போ உங்களை கேட்டுட்டு வந்துட்டு போய் இம்புட்டு நேரம் ஆயிருச்சே, இன்னும் பூமாரி வீட்டுக்கே வரலையே. நான் போய் பார்த்துட்டு வரவா தெருநாடி எங்கிட்ட போய்? அதானே, அந்த குட்டி ஏன் இப்படி பண்ணுது, நம்மளை அலைய விடுது. எப்ப பார்த்தாலும் விளையாட போனா அவளை ஒரு ஆள் தேடி போக வேண்டியதாகி போயிருது. இன்னைக்கு அவன் அப்பா வரட்டும், நம்மெல்லாம் சொன்ன வாயால சொன்னா அவ கேட்க மாட்டா. அவங்க அப்பா 4 உரி உரிச்சானா அவ சரிப்பட்டு வந்துருவா. அவன் அப்பட்ட சொன்னாவில நீங்க தான் ஒழுங்கா பாத்துக்கறணும் பிள்ளைய அப்படின்லாம் சொல்லுவேன் அவன். யாருக்கா உன் பேத்தி பூமாரியவ காணா? உங்க பேத்தி பூமாரி குட்டி அந்த பரட்டை குட்டி எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அந்த வயக்காட்டுக்குள்ள பணங்காட்டுக்குள்ள எல்லாம் சுத்திக்கிட்டு தெரிஞ்சாளுங்க. நான் வயலுக்கு போகும்போது அப்பா பார்த்தது இன்னமா வீடு வந்து சேரல. ஐயோ என்னடி சொல்ற, பனங்காடு பக்கம் தெரியுதுங்களா? ஐயோ மழை பெஞ்சு சேரு சவதி மழை கிடக்குது. இந்த குட்டிக்கு ஒழுங்கா நடக்க கூட தெரியாதே, எங்கேயும் வலிக்கு இழுக்கி விழுந்து வர போறாளே. பத்தியில மம்மி, நம்ம சொல்றது எதையாவது அவ கேக்குறாளா? அவளுக்கு தெரியுமா பொந்து எங்க இருக்குது, பூச்சி ஈச்சி எதுவும் வருதான்னு கூட அவளுக்கு தெரியாது மம்மி. இப்படி பண்றாளே, அவளை அடக்கவே முடியலையே மம்மி. இன்னைக்கு மாமி அவ வீட்டுக்கு வரட்டும். இன்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் வெள்ளக்கம்மா தெரிஞ்சு 4 சாத்து சாத்துறேன் இல்லையான்னு பாருங்க. அவளை அடிக்கும் போது நீங்க ஏதாவது வாயை திறந்திய அப்புறம் எனக்கு கோவம் வந்துரும் பாத்துக்கோங்க. நீங்க கம்முன்னு இருங்க, அவளை எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். சரி குப்பமாக்கா, நான் வந்து ரொம்ப நேரம் ஆயிருச்சு. இப்படி ஊர் சுத்த போயிட்டோம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பிரச்சனை பண்ணுவா. நான் வீட்டுக்கு போறேன்க்கா, போயிட்டு வரேன் இருங்க. புத்தி வச்ச மல்லிகை முட்டு பூத்திருக்கு வெக்கத்தை விட்டு, பேசி பேசி ராசியானதோ. லா 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 லா. எல்லாரும் விண்ணு, எல்லாரும் விண்ணு. எல்லார் தலையிலயும் தாமரைப்பூ வந்துருச்சு.
என் மக மாடி இங்க வந்தாளா? உன் மக பூமாரி விளையாட கூப்பிடுற, இந்த போயிட்டு விளையாண்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்தா இன்னும் வரக்கானமே அவளை. இப்படி நேரம் ஆகி போச்சுல்ல, தேடி வந்தேன் சாப்பிடாம கொள்ளாம அப்படி விளையாண்டு கொடுத்துட்டீரா? ராணி ராணி அங்க பாருமா, எங்கேயோ தண்ணிக்குள்ள விழுந்து அடிச்சுலாம் வந்திருக்குதுங்க. துணிமணி எல்லாம் ஈரமா இருக்குது தலையெல்லாம். ஏய் மாடி, பூமாரி இப்படி விளையாடி விளையாட போறேன்னு சொல்லிட்டு வந்தேன், எங்கடி போய் விழுந்து விழுந்து ஈரத்தோட வந்திருக்க? அது வந்து இல்லம்மா, நீ கோவப்படாதம்மா, எனக்கு பயமா இருக்குமா. ஏய் பூமாரி, உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் நீ திருந்தவே மாட்டியாடி? உனக்கு புத்தி இருக்கா இல்லையாடி? வயக்காடு பக்கம் போகாத, காட்டுக்குள்ள போகாதேன்னு சொன்னாலும் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறியேடி. உன்னை என்னடி பண்றது இதுக்கு மேல நான்? ஐயோ, இவங்க ரெண்டு பேரும் தேடி வந்துட்டாங்களே, நம்ம வீட்ல என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே. வீட்டுக்கு போகவே பயமா இருக்கே. இவளுகளை நம்பி போனது நம்ம தப்பு தானோ? தலைமுடிவே ஈரமா இருக்கு, ட்ரெஸ்ஸும் காயல. எப்படி இதோட நான் எங்க வீட்டுக்கு போவேன்? அட பூமாரி, நான் எங்கமா போனேன்? விளையாட தான் போனேன். அத போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டல. ஏன் சும்மா கால் கால் கட்டிக்கிட்டு இருக்கமா? ஏய் பணக்கார பக்கம் போகாதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். கிளி பிடிக்க போறேன், குருவி பிடிக்க போறேன் போயிட்டு ஏன்டி கம்மாய்க்கெல்லாம் போயிட்டு வந்திருக்க? ட்ரெஸ் எல்லாம் ஈரம், மழை பெஞ்சு தண்ணி ஆழமா கிடக்குது. உனக்கு தெரியுமா எங்க ஆழ இருக்கு கிணறு இருக்குன்னு தெரியுமாடி? நீ பேசாம எங்கயாவது விழுந்துட்டா என்னடி பண்றது? நீ இப்படி வாயால பேசலாம் சரிப்பட்டு வர மாட்ட. உனக்கு எதை வச்சு பேசணுமோ அதை வச்சு பேசுறேன்டி. எங்க என்னோட ப்ரெஷ்ஷை காணாமே? அம்மாவுக்கு இதே வேலையா போச்சு. எப்போ பார்த்தாலும் இந்த இடத்துல ஒரு நாள் வைக்குது, அந்த இடத்துல ஒரு நாள் வைக்குது, ஒரு இடத்துலையும் ஒழுங்கா வைக்கிறது இல்லை. இவ்வளோ உயரத்தில் வச்சா நான் எப்படி எடுக்கிறது? பல்லு விளக்காட்டி திட்டும் தொலையும். பல்லு விளக்குன்னு. அப்போ பல்லு விளக்கணும்னா என்னோட பல்லு விளக்குறத ஒழுங்கா வைக்கணுமா இல்லையா? ஐயோ, இது என்ன இப்படி ஜில்லுன்னு இருக்குது? தண்ணி ஜில்லு ஜில்லுன்னு இருக்குதே. அம்மா எதுவும் ஐஸ் கட்டி சீட்டியை போட்டு வச்சிருக்குமா தண்ணிக்குள்ள? இதுல எப்படி நான் மூஞ்சி கழுவிட்டு குளிச்சுட்டு இருக்கிறது? ஆமாடி பூமாரி, எல்லாரும் செல்லுல யூடியூப்ல போய் பார்த்தாவே பாத்ரூம் டூர்னு போடுறாங்களே, நம்மளும் அது மாதிரி எடுப்போம்மா நம்ம பாத்ரூம் டூரை. ஐயோ, அதுக்கு வந்து மொபைலை வச்சுட்டு வீடியோலாம் எடுக்கணும், சவுண்டாக வேற பேசணும். அம்மா என்ன பைத்தியக்காரி மாதிரி பாத்ரூம்குள்ள கத்திக்கிட்டு இருக்கான்னு கேட்குமே. சும்மாவே குளிக்கும் போது பாட்டு பாடினா என்னடி சவுண்டு, சீக்கிரம் குளிச்சுட்டு வரையா இல்லையான்னு கேட்கும். நான் எப்படி பாத்ரூம் டூர் வீடியோ எடுக்கிறது? சரி இப்போ வேணாம். இப்போ குளிரவும் செய்யுது. கொஞ்சம் லேட்டு அம்மா எங்கேயாவது வெளியில் போகும், இல்லாட்டி வெளியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த டைமை பார்த்து அம்மாட்டு மொபைலை சுட்டுட்டு வந்து பாத்ரூம் டூர் வீடியோ எடுப்போம். ஆமாம், பாத்ரூம் டூர் எல்லார் வீட்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்குது. எல்லாரும் ஒரே மாதிரி தான் வீடியோ எடுக்கிறாங்க, பாத்ரூம் டூர்னு. இதை எப்படி எடுக்கிறது நம்மளும்? சரி, எப்படியாவது எடுப்போம். எல்லாரும் எடுக்கிற மாதிரி நம்மளும் எடுப்போம். சே, மற்ற நாள் பள்ளிக்கூடமாக இருந்தால் மட்டும் இந்த கண்ணுக்கு முழிப்பே வந்து தொலையாது, முழிச்சே பார்க்க முடியாது. அம்மா வந்து தண்ணியை ஊற்றி எழுப்பி விடும். ஆனால் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கவும் மட்டும் சீக்கிரம் முழிப்பு வந்துடுது. அந்த பரட்டையும் அந்த சிலுக்கும் என்ன பண்ணுறாளுன்னு தெரியலையே. இப்போ வீட்டுக்கு போய் கூப்பிட்டா அவங்க அம்மா தூங்கிக்கிட்டு இருக்காளுங்க அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. நம்ம என்ன பண்ணுறது? சும்மா படுப்போம். அம்மாவும் ஃபோனை பார்க்குறதுக்கு தராது. இப்போ சரி, கொஞ்ச நேரம் எப்படியாவது கண்ணை இருக்க பொத்திக்கிட்டு தூங்கி பார்ப்போம். தூக்கமும் வந்து தொலையுதில்லை. விடிஞ்சிருச்சான்னு தெரியலையே. விடிஞ்ச மாதிரி இருக்குது. மணி என்ன ஆச்சுன்னு வேற தெரியலையே. சரி, படுப்போம். எங்கிட்டு பரண்டு படுத்தாலும் தூக்கமே இல்லையே. மணி என்ன ஆகுது? மணியா இன்னும் விடியவே இல்லையே.
அடியே பூமாரி, என்னடி இன்னும் விடியல கடியலன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க? கண்ணுக்குன்னு உனக்கு தெரியலையே அடி, விடிஞ்சு எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்க? சரி சரி, ஞாயிற்றுக்கிழமை தானே புள்ள தூங்கிட்டு போறான்னு சொல்லி பார்த்துட்டு நான் எழுப்பாம இருந்தேன். ஆனா நீ ஞாயிற்றுக்கிழமை தூங்க மாட்டியே, எந்திரிச்சிருப்பியே, ஏதாவது வேலையில பண்ணி வச்சிருந்திருப்பியே. நான் என்ன பண்ண போறேன்? எப்ப பார்த்தாலும் உனக்கு இதே வேலையா போச்சுமா. என்னை ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற. நீ போ, நான் தூங்கணும். எனக்கு தூக்கமா வருது. சரி சரி, நான் பக்கத்துல போயிட்டு வர்றேன். அது வரைக்கும் தம்பிய அடிக்காம கொள்ளாம அழுக விடாம ஒழுங்கா பத்திரமா பாத்துக்கறணும். எதையும் புறக்கிறக்கி தின்றுவான், கீழே இறக்கி விடக்கூடாது. நீ பக்கத்திலேயே இருக்கணும், சரியா? அம்மா அடுப்புல பால் வச்சிருக்கேன், அதை ஆஃப் பண்ணி விட்டுட்டு நீ வந்து டம்ளர்ல உனக்கு பால் ஆற்றி வச்சிருக்கேன், அதை பல்லு விளக்கிக்கிட்டு குடி. ஆஹா, நல்ல ஐடியா. இப்போதைக்கு நம்ம பாத்ரூம் டூர் வீடியோ எடுத்துடலாம். ஆனா அந்த தரணிக்கு பையில நம்ம கூட விட்டுட்டு போறோம்னு சொல்லுது. அவனை எப்படியாவது கூட்டிட்டு போட சொல்லுமே, அவனை எப்படியாவது கழட்டி விடணுமே. ஏய், கொஞ்ச நேரம் தாண்டி, நீ படிக்கிற லட்சணம் எனக்கு என்ன தெரியாதா என்ன? இங்கிலீஷ்ல முட்டை மார்க் வாங்கிட்டு வந்தது. எங்கிட்ட பால் போட்டாலும் இந்த அம்மா கேட்ச் பிடிச்சிப்படுது. என்னத்த சொல்றது? அதெல்லாம் முடியாதுமா. இந்த தடவை அந்த முட்டைக்கு பக்கத்துல இன்னொரு முட்டையும் ஒன்று வாங்கி 100க்கு 100 வாங்கணும் தான் நான் படிக்கணும்னு சொல்றேன். நீ தம்பியை கூட்டிட்டு போமா. சரி பூமாரி, இந்த தம்பியை பார்த்துக்க. கட்டில இருந்து விழுந்துருவான், பத்திரமா பார்த்து வச்சுக்கோ. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அந்த பாலை ஆஃப் பண்ணி விட்டுட்டு நீனு போய் குடிக்கிற. நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். இப்ப நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். இந்த தரணைக்கு பையில நீ தொந்தரவு பண்றதுக்காண்டியே என் கூட விட்டுட்டு போவேன். சரி சரி, போயிட்டு சீக்கிரம்லாம் வந்து வர வேணாம், மெதுவாவே வா. இங்க பாரு தரணைக்கு, அக்கா உனக்காண்டி பொம்மை எல்லாம் எடுத்தாந்து வச்சிருக்கேன். கட்டிலே உட்காந்து விளையாடணும், கீழே கீழே இறங்கக்கூடாது, சரியா? அந்த பொம்மையை வச்சு கட்டில அமைதியாக உட்காந்து நல்ல பிள்ளையா விளையாண்டுக்கிட்டு இருக்கணும். என் செல்லடா தரணைக்கு தம்பில்ல. அக்கா ஒரு முக்கியமான வேலையா பாத்ரூமுக்குள்ள போயிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் அக்கா அக்கான்னு கத்தி கூப்பிட்டுக்கிட்டு இருந்த வந்து கண்ணு மூலிய நோண்டி போடுவேன். நோண்டி அமைதியாக உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கணும். டாய் பிச்சு புடுவேன் பிச்சு. நான் பாத்ரூம்ல எதுக்கா போவேன்? எனக்கு அக்கா வருதுடா, போயிட்டு வரேன்டா. நீ எதுக்குடா வர்ற? கம்முன்னு இருடா. ஐயோ ஆத்தாடி, இப்படி உள்ள வரும்போதே வலிக்கி விட்டுருச்சு இந்த டைல்ஸ். நான் பாத்ரூம் டூர் வீடியோ எடுக்கணும்னு நினைச்சு வந்தா இந்த டைல்ஸுக்கே பொறுக்கலையா? ஐயோ ஐயோ, போன் தண்ணிக்குள்ள விழுந்துருச்சா? என் போனுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. அம்மா வந்தா கொண்டே வருமே. போன் எங்க இருக்கு? அத்தி அங்கே கிடக்குது. நல்ல வேளை பக்கெட்டுக்குள்ள விழுகல போனு. ஐயோ ஹார்மமே இப்படி இருக்குதே. வீட்டில் இருக்கதான் போர் அடிக்குதுன்னு பாத்ரூம் டூராவது எடுக்கலான்னு வந்தா இப்படி ஆரம்பமே இப்படி சொதப்புதே. சே, நல்ல வேலை ஃபோன் எனக்கு ஒன்றும் ஆகலை. இல்லாட்டி அம்மா வந்து என்னை தொலைச்சு. சரி சரி, இப்போவே இம்புட்டு நேரம் ஆகிப்போச்சு. அம்மா வந்தாலும் வந்துடும். அதுக்குள்ளேயும் டக்குன்னு பாத்ரூம் டூரை போட்டு முடிச்சிருவோம். ஆரம்பிப்போம்மா. 1 2 3 ஸ்டார்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எங்க வீட்டு பாத்ரூம் டூரை தான் பார்க்க போறோம். வாங்க எல்லாரும் எங்க வீட்டு பாத்ரூம் டூரை வந்து பாருங்க. வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இருக்கு பாத்தீங்களா டப்பா மாதிரி? இந்த டப்பா தான் கக்கா போற டப்பா. அப்புறம் அதுக்கு மேல இருக்கு பாருங்க, அந்த இதை அப்படி பிடிச்சி இழுத்தீங்கன்னா தண்ணி மட மட மடன்னு வரும். அப்புறம் அந்த குழாய் மாதிரி இருக்குங்களே, அதுலயும் தண்ணி வந்து புசு புசுன்னு அடிக்கும். அது தண்ணி வராட்டி பக்கத்துல பக்கெட்ல இருக்க தண்ணியை எடுத்துக்கலாம். அப்புறம் அந்த மேல இருக்கு பாத்தீங்களா பச்சை கலர் டப்பா, சிவப்பு கலர் டப்பா, அது வந்து பாத்ரூம் க்ளீன் பண்றது. அப்புறம் நம்ம சொல்லுவாங்களே டாய்லெட் க்ளீன் பண்றதுதான். அது டிவில கூட நீங்க பார்த்துருப்பீங்க, அது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இங்க மேல பாருங்க, மேல பார்த்தோன்னா இப்படி மைக் மாதிரி நீட்டிட்டு இருக்குல்ல, அதுல இருந்து மழை மாதிரி மழை பெய்யுற மாதிரி தண்ணி ஊத்துன்னு ஊத்தும். நல்ல ஜாலியா விளையாண்டுட்டே பாட்டு பாடிக்கிட்டே குளிக்கிறதுக்கு ஜாலியா இருக்கும். அப்புறம் அதுவும் இருக்கும். உங்க வீட்ல இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? அப்புறம் என்ன இருக்குது, அந்த ஆரஞ்சு கலர் டப்பா. அந்த ஆரஞ்சு கலர் டப்பா தான் நான் போடுற சோப்பு. அப்புறம் யூடியூப்ல அங்கே போகும்போது வாங்கிட்டு வந்தேன், இங்கே போகும்போது வாங்கிட்டு வந்தேன், அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களே. நான் அப்பங்க எப்படியும் அங்கே போகும்போதும் இங்கே போகும்போது எதுவுமே வாங்கலையே. பக்கத்து கடையில் உள்ள பஜார்ல 10 ரூபா டப்பாவும் 5 ரூபா டப்பாவும் தானே அம்மா வாங்கி வந்து வைக்கும். சரி நம்மளும் அடிச்சு விடுவோம் எதையாவது. ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நாங்கள் டூர் போனோமா, டூர் அதில் போகும்போது
போதுமா போய் சொன்னது? அந்த பிக்சர் தான் என்னோட ஃபேவரட் பிக்சரு. காலைல தூங்கி எந்திரிச்சு வந்தவுடனேயே எனக்கு ஹாப்பியாக இருக்கும் அதை பார்க்கும்போது. அப்புறம் என்னென்ன சொல்லுவாங்க பாத்ரூம் டூரில், வேற என்ன சொல்லுவாங்க? இது வேற வலிக்கு வலிக்கு விட்டுக்கிட்டு இருக்கு. இந்த அம்மா எப்போ பார்த்தாலும் பாத்ரூமை பளிச்சுன்னு போட்டிருக்கோம். இன்னைக்கு நான் பாத்ரூம் டூர் எடுக்கணும்னு நினைச்சேன். அன்னைக்குன்னு இப்படி பாத்ரூமை வளர்க்குற மாதிரி போட்டு என்னைய விழுது அடிக்குதே. ஒரு டைம் தான் விழுந்தேன், இடுப்பு எலும்பு உடஞ்சு போற மாதிரி. அடுத்து விழுந்து மண்டையை உடைக்கலான்னு இந்த அம்மா அப்படி போட்டு வச்சிருக்கா. இது என்ன பாத்ரூமுக்குள்ள கருகிற சுமல் அடிக்குது?